Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th standard new book volume 2ல இருக்க 6th lesson தாங்க பார்க்க போறோம். Physical Geography of Tamil Nadu. ஆல்ரெடி வந்து 5 lessons கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட வீடியோஸ் போட்டாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாமே நோட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்னென்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்டுட்டு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா it will be far better. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த லெசனையும் 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ் பார்ப்போம். தென் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைனேஜ், கிளைமேட் டாபிக் மட்டும் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். அது செகண்ட் பார்ட் வரப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து மட்டுமே அவைலபிளாகவே இருக்கும். ஓகேங்களா? தென் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்ப்போம். அதுக்கடுத்து சாயில் எரோஷன் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன். தென் பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப், நேச்சுரல் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஃபாண்ட் ஒயிட் கலரில் மாற்றிருக்கேன். ஸோ தட் இட் won't hurt our eyes, ரைட்? ஸோ அதனால் எப்படி மாற்றிருக்கேன், உங்களுக்கு அது நீட்டாக புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு எப்படி ஃபார்மேஷன் ஆச்சுன்னா, சங்கம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகமாக 3 கிரேட் எம்பரர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. சேரா, சோழா அண்ட் பாண்டியா. அவங்க கூட பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் லைக் அதியமான், பாரி, கடையில் வள்ளல்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஆண்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு தமிழ்நாடுன்றதை பற்றி சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட், இவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காலப்ராஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்கள பார்த்திங்கிற ஃபுல் மச் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா நமக்கு கிடைக்கல. அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அகெயின் இட் கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பல்லவா, லேட்டர் சோலாஸ், லேட்டர் பல்லவாஸ், பாண்டியாஸ், மராத்தாஸ், அதுக்கப்புறம் முகல், அதுக்கப்புறம் விஜயநகர் எம்பையர். ஓகேங்களா? இப்படி தான் இருந்திருக்கும். விஜயநகர் எம்பையர் அவங்களுக்கு எடுத்துலாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்கு வந்து என்டையர் கண்ட்ரி வரும்போது நம்மளுடைய தமிழ்நாடு போர்ஷனும் வந்திருக்கும். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3 மெயின் பிரசிடென்சிஸை தான் பிரிச்சுருந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஓகேங்களா? எதுக்காகனா ஃபார் த பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி பர்பஸ்க்காக. இல்லை மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சில பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா அண்ட் ஒரிசாவும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒரிசா வந்து ஓல்ட் நேம் ஆஃப் ஒடிசா. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிளென்ஸ். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மொழி வாரியாக பிரிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்ததுனால லிங்குவிஸ்டிக் டிவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பண்ணாங்க. தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பைஃபர்கேட் பண்ணிட்டாங்க ஃப்ரம் த மெட்ராஸ் ஸ்டேட். அதுக்கு அந்த ஆக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. இது இந்த டு யூ நோ பார்ட்டில் வந்து இருந்தது. ஓகேங்களா? தென் மெட்ராஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 13 டிஸ்ட்ரிக்ஸாக மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ன்ற பேரை தமிழ்நாடுன்னு சொல்லி CN அண்ணாதுரை அவர்கள், ஃபார்மர் CM ஆஃப் தமிழ்நாடு, அவர் வந்து January 14, 1969 அன்னைக்கு வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து நம்ம மெயின் டாப்பிக்குள்ளே என்டர் ஆகும். லொக்கேஷன் அண்ட் சைஸ். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் மோஸ்ட் பார்ட்டில் தான் வந்து இருக்குது. இதோடைய லொக்கேஷன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் இந்தியாவோடது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8 degree 4 minutes north to 13 degree 35 minutes north latitude. அதுவே லாங்கிடியூடில் பார்த்திங்கன்னா 76 degree 18 minutes east to 80 degree 20 minutes east longitude. ஓகேங்களா? அப்புறம் நம்மளுடைய வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து பாயிண்ட் கேலிமர்லையும், வெஸ்டர்னோட எக்ஸ்ட்ரீமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலையும் இருக்கும். ஓகேங்களா? இது வெஸ்ட்டு, இங்கே தான் ஈஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தென் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா புலிகேட் லேக், பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்களே, அந்த புலிகேட் லேக்கும், சவுத் எக்ஸ்ட்ரீமிட்டியில் வந்து கேப் கொமரு, தட் இஸ் அவர் கன்னியாகுமரி. இப்போது வந்து தான் புலிகேட் லேக், பட் பழைய லிட்ரேச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேங்கடமலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து திருப்பதியிலேருந்தே நம்ம தமிழ்நாடு வந்து இருந்ததுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு மாடர்னில் வந்து நம்ம புலிகேட் லேக்லேருந்து தான் நம்மக்கிட்ட இருந்தது. ஏரியா வந்து டோட்டலாக நம்ம தமிழ்நாடோட ஏரியா வந்து 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து மொத்தமாக 4% ஆஃப் த ஏரியா வந்து தமிழ்நாடு கவர் பண்ணுதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து பவுண்ட்ரிஸ் அண்ட் நெய்பர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
இது நம்மளுடைய தமிழ்நாடுவை நான் சும்மா அப்படி டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இதில் எப்படி இருக்கோ அதை சொல்கிறேன் நான். ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கேரளா இருக்குது, நார்த்தில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்குது, நார்த் வெஸ்ட்டில் கர்நாடகா இருக்குது, அண்ட் சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது. அப்புறம் ஸ்ரீலங்காவையும் தமிழ்நாடையும் பிரிக்கிறது வந்து பல்க் ஸ்ட்ரெயிட், கல்ஃப் ஆஃப் மன்னார். அதுதான் அடுத்த பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன். கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பல்க் ஸ்ட்ரெயிட் வந்து தமிழ்நாடுவை ஸ்ரீலங்கா கிட்டேருந்து பிரிக்குது. ஓகேங்களா. அப்புறம் நம்மளுடைய கோஸ்டல் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1076 கிலோமீட்டர் வந்து லாங் கோஸ்ட் லைன் இருக்குது. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா செகண்ட் லாங்கஸ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் குஜராத். ஸோ குஜராத் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குஜராத்தோடைய கோஸ்ட் லைன் என்னன்றதை இங்கே சைடில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். தமிழ்நாடு வந்து 35 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்குதுன்னு அதில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு இல்லையா, அது நான் வாயத்திலேருந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட்டு வந்திருக்க டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்னன்றதை நோட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்டை படி நியூலி க்ரியேட் பண்ணது வந்து கள்ளக்குறிச்சி, தென்காசி அண்ட் செங்கல்பட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டூயினோ பார்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுல எல்லா டிஸ்ட்ரிக்குமே பைஃபர்கேட் பண்ணது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான், எக்ஸப்ட் எதை தவிரன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, நீல்கிரிஸ் அண்டு கன்னியாகுமரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்கை தவிர மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாமே வேறு வேறு டைமில் 2ஆக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் இந்த 3 டிஸ்ட்ரிக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா maps-of-india.com சோர்ஸ் படி பார்த்திங்கன்னா எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குன்ற டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. பட் தீஸ் ஆர் ஓல்ட் டேட்டா. இப்போது அதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் இருந்தாலும் இந்த நம்பர்ஸை வந்து ஓரளவு சும்மா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டி 125 இருந்துச்சு, முனிசிபல் கார்ப்பரேஷன் 15 இருந்ததுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம் அப்டேட் பண்ணதை கூட பார்க்காம கண்ணை மூடிட்டு டிஎன்பிசி கொஷின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி குரூப் 4ல் அப்படி கூட, இல்லை குரூப் 2ல் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் இந்த டேட்டாவை வந்து சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனுக்குள்ளே போகிறோம். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் வந்து பெனின்சுலா பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மேலே டெக்கான் பிளாட்டியூக்கு கீழே இருக்கிறது பெனின்சுலா. இட் இஸ் அ ட்ரையாங்கிள் ஷேப்டு பிளாட்டியூ இல்லையா. நீங்கள் என்னோடய வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இதில் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னொன்று ஆஸ் டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் அங்காரா, கோண்ட்வானா 2 லேண்ட் இருந்தது, 2 உடஞ்சி போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கதை தான். ஏன்ஷியன்ட் கோண்ட்வானா லேண்டு தான் தட் ப்ரோக் அவே 150 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆயிருக்கு டியூரிங் த கிரிட்டேஷியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீரியடையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாடுக்கு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா ஹைலி எரோடட் மவுண்டைன்ஸ் இருக்குது, ரொம்ப ஷாலோ டீப் வேலிஸ் இருக்குது அண்ட் பிளெயின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் தேட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் டோப்போகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு இப்படி சரிவாக போகுது, ஸ்லோப்பியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 5 விதமாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட், பிளாட்டியூஸ். இது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் அண்ட் இன்லேண்ட் பிளெயின்ஸ்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து நீல்கிரிஸ் இதோட பவுண்ட்ரி மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நீல்கிரிஸ் நார்த்தில் நீல்கிரிஸில் இருந்து மருதுவால் மலை அட்டு சுவாமி தோப்பையின் கன்னியாகுமரி வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட எக்ஸ்ட்ரீமிட்டி இன் தமிழ்நாடு வெஸ்டர்ன் காட்ஸில். ஓகேங்களா. ஹைட்டு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு 2000லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்ப நீளமான ஒரு மவுண்டைன் ரேஞ்ச். இட் இஸ் கண்டினியூஸ் டூ. ஓகேங்களா. விடாமல் வந்துட்டுருக்கும். பட் சம் பிளேசஸ் இட் வில் ஹாவ் சம் பாசஸ்னால் என்னென்னா ஒரு ஓப்பனிங் மாதிரி, ஒரு 2 மவுண்டெயினுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அதை தான் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. காட்ஸ் பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்காட், செங்கோட்டை, ஆரல்வாய் மொழி, தென் அச்சன் கோயில். ஓகேங்களா. இதெல்லாமே பாசஸ். தட் இஸ் 2 மவுண்டெயினுக்கு இடைப்பட்ட இருக்க இடம். அந்த இடத்த டிரான்ஸ்போர்ட்காக மற்ற ஒரு ட்ரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து இங்கே இருக்க இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் தரலாம். நீங்கள் இந்த லெசனை புக்கில் பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணாலும் இல்லை புக்கில் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம
தமிழ்நாடுடைய ஃபிசியோகிராஃபி வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் எங்கெங்கே என்னென்ன ஹில் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் பெட்டர் அந்த டயக்ராமை பக்கத்தில் வச்சுக்கலாம். பிகாஸ் என்னால் ரெண்டுத்தையும் அட்ட ஸ்டிச்சில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஹில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் இருக்குது, ஆனைமலை இருக்குது, பழனி ஹில்ஸ் இருக்குது, காடமம் ஹில்ஸ் இருக்குது, வருசனடு ஓகே எனக்கு அப்படி தான் படிக்க வருது. அது ஆண்டிப்பட்டி, தென் அகஸ்தியர் ஹில்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் மேஜர் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட். ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து நீல்கிரிஸ். ஒவ்வொரு ஹில் பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம். நீல்கிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நார்த் வெஸ்டர்ன் பார்ட்னால் அப்படியே வந்து நீல்கிரிஸ் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் எங்கே இருக்குதுன்னு, இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இந்த இடத்துல தான் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 24 பீக்ஸ் இருக்காமல் மோர் தேன் 2000 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்குன்றாங்க. இல்லை ஹையஸ்ட் பீக் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொட்டபெட்டா. இதுதான் ஹையஸ்ட் பீக், 2637 மீட்டர் இருக்குது. இட் இஸ் ஃபாலோடு பை முக்குர்த்தி 2554 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்க மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊட்டி அண்ட் குன்னூர் தான். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் சொல்லணும், கோவிட்க்கு அப்புறம் என்னால் விடாமல் பேசவே முடியல. இட் இஸ் லிட்டில் பிட் டஃபர். இன்னும் போஸ்ட் கோவிட் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலன்னு இதிலே தெரியுது. சாரி ஃபார் இன்டரப்டிங். ஓகே, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 2000 ஸ்பீஷஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் நீல்கிரிஸில் ஸ்டேட் அனிமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீல்கிரி தார், வரையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதுவும் இந்த நீல்கிரிஸ் ஹில்ஸில் தான் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு நேச்சுரலான மவுண்டைன் கிராஸ்லேண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மவுண்டைனை தான் குறிக்கிறது. கிராஸ்லேண்ட்னா தெரியும், ஒரு புல்வெளியான ஒரு மவுண்டைன் நேச்சுரல் கிராஸ்லேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஷ்ரப்லேண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தட் ஹேவ் பீன் டிஸ்டர்ப்டு. வந்து இப்போது என்ன ஆச்சுன்னா எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு டியூ டு மனுஷங்கனால. ஏன்னா பிளான்டேஷன்ஸ் அண்ட் கேட்டில் ரேசின்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்டர்ப்ட் அண்ட் டெஸ்ட்ராய் கூட ஆயிடுச்சுன்றதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனைமலை. இதோடைய லொக்கேஷன் வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பால்காட்டோடைய கேப்பில் இருக்க சவுத் போர்ஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆனைமலைக்குன்னா பொள்ளாச்சி போனீங்கன்னா ஆனைமலை பக்கத்தில் தான் இருக்கும். ஆனைமலை என் காலேஜ் அங்கே தான் இருந்தது. ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், வால்பாறை ஹில் ஸ்டேஷன் அண்ட் கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எல்லாமே இந்த ஹில்லில் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனைமலை போங்க, சூப்பராக இருக்கும். நான் போயிருக்கேன், அதனால் சொல்கிறேன். தென் ஆலியார் அண்ட் திருமூர்த்தி டேம்ஸ் இருக்குது. நான் பொள்ளாச்சியில் படித்தோம், ஆலியார் போகிறதுக்கான சான்ஸே எனக்கு கிடைக்கல. பட் ஆலியார் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 டேமும் வந்து ஃபூட்டில்ஸ் ஆனைமலையோட அடிவாரத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பழனி ஹில்ஸ். பழனினாலே திண்டுக்கல், ரைட்? பழனி ஹில்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்டுடைய ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஈஸ்டர்னா என்ன, இந்த சைடு வெஸ்டர்ன் காட்டு வெஸ்ட்டில் இருக்குது, அதோடைய ஈஸ்ட் பகுதியில் வந்து இந்த பழனி ஹில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் இட்ஸ் வெஸ்டர்ன் பார்ட், தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த பழனி ஹில்ஸோடைய வெஸ்டர்ன் பார்ட்டை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பழனினால திண்டுக்கல் தான் சொல்லுவாங்க. வாந்தாரவு, சாரி நான் தப்பாக படிச்சிருந்தேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்கிறாங்க பழனி ஹில்லில். 2533 மீட்டர் இருக்காமா. வேம்பாடி ஷோலா அப்படிங்கிறது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பீக்காக இருக்குது, 2505 மீட்டர். இது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் இருக்குது, 2150 மீட்டர் ஹில் ஸ்டேஷன் இருக்குது. இட் லைஸ் இன் த சவுத் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, பழனி ஹில்ஸுடைய சவுத்தில் இருக்க சென்ட்ரல் போர்ஷனில் வந்து கொடைக்கானல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காடமம் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. இது பேர்லேயே தெரியும், காடமம்னாலே ஏலக்காயின்னு சொல்லுவாங்க. ஏலமலா ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடுடைய சவுத்தில் இருக்க வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. இப்படி தான் இருக்குன்னா இது சவுத்து, வெஸ்டர்ன் பார்ட்னால் இங்கே. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காடமம் ஸ்பைஸ் வந்து அங்கே அதிகமாக க்ரோ ஆகும். அது ஏலக்காய் அதிகமாக க்ரோ ஆகிறனால இதை காடமம் ஹில்ஸ்னு சொல்கிறாங்க. பெப்பர் அண்ட் காஃபி கூட கல்டிவேட் பண்ணுறாங்களாமா. இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் தி காடமம் ஹில்ஸ். இது வந்து இட் மீட் தி ஆனமலை ஹில்ஸ். இது ஆனமலை ஹில்ஸு இந்த நார்த் வெஸ்ட்டு. ஓகேங்களா,
பழனி ஹில்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட், அதனால தான் இப்படி கொஞ்சம் கோணையாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வருசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் இந்த சவுத்து வெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 3ம் சேர்கிற இடத்துல தான் இந்த காடமாம் ஹில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார் ஆர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. வெஸ்டர்ன் காட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் பீக், இதோடைய ஹைட் வந்து பார்த்துக்கோங்க. தொட்டபெட்டா இருக்குது 2637. சாரி, ஒரு நிமிஷம் அதை பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் இட்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. என்னால் திருப்பி சொல்ல முடியல, பிகாஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஓகேங்களா. ஆனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்டுடைய ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மேகமலைன்றது ஒரு ஹைவே மவுண்டைன் சொல்கிறாங்க, ஒரு பெரிய மவுண்டைன். அண்டு கழுகுமலை அண்டு குரங்கணி ஹில் ஸ்டேஷன் அண்டு சுருளி அண்டு கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இந்த ஹில்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசல்டு ஸ்குரல் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து சதர்ன் ஸ்லோப் ஆஃப் த ஹில்ஸ் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அப்புறம் வைகை ரிவரும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குல்ல, தட் இஸ் பிரான்ச்சஸ் மாதிரி, அது எல்லாமே இதில் தான் ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பொதிகை, ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு. இதோடைய மேஜர் பார்ட் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சதர்ன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய அதர் நேம்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு அகஸ்தியர் ஹில்ஸ்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. அது பொதிகை ஹில்ஸ் தான் சொல்கிறாங்க. சிவஜோதி பார்வத்னு சொல்கிறாங்க. கைலாஷுடைய சவுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ சதர்ன் கைலாஷ்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரிச்சஸ்ட்டு பயோடைவர்சிட்டி வந்து இருக்குது வெஸ்டர்ன் காட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, இந்த பொதிகை ஹில்ஸில் எஸ்பெஷலி. ஓகேங்களா. தென் ரிச் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் அண்ட் வாட்டர் ஃபால்ட் அண்ட் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் இருக்காமா. களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வும் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து மகேந்திரகிரி ஹில்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி கண்டினியூஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க, விடாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னா கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலியோடைய பார்டரில் இருக்காமா. வெஸ்டர்ன் காட்டுடைய சதர்ன் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஹைட் வந்து 1645 மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திர ஹில்ஸுடைய லோயஸ்ட் ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. லைக் ஒரு டெஸ்ட் ஃபெசிலிட்டி, இஸ்ரோவுடைய லான்ச்சிங் வெஹிக்கல்ஸையும் அதோடைய சேட்டலைட்டு ப்ரொபல்ஷன்னா அதை அந்த ட்ராவல் பண்ணுறது, அந்த ஒரு சிஸ்டமையும் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டிக்கான ஒரு ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து மகேந்திரகிரி ஹில்ஸுடைய லோவஸ்ட் ஸ்லோப்பில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். நம்ம வெஸ்டர்ன் காட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கலாம். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட் மாதிரி கண்டினியூஸாக இருக்காது, ரொம்ப டிஸ்கண்டினியூஸ், அங்கங்கே விட்டு இருக்கும் அண்ட் இர்ரெகுலர் ஒன்றா இருக்கும். டைசெக்டட் அட் மெனி பிளேசஸ் பை த ரிவர், நிறைய ரிவர் நடுநடுவில் போய் நிறைய அது பிரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ரிவர்ஸ் எல்லாமே ட்ரெயின் இன்ட்டு பே ஆஃப் பெங்காலாக இருக்கும். ஏன்னா ஸ்லோப்பே பார்த்தோம் இல்லையா, வெஸ்ட் டு ஈஸ்ட்டாக போகுதுன்றனால அப்போது நம்ம சாஞ்சா தண்ணி எப்படி போகும், அதுக்கு ஆப்போசிட்டில் தானே போகும். ஸோ இது வந்து பே ஆஃப் பெங்காலாக தான் போய் கலக்கும். ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1100 to 1600 மீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் த பிளெயின்ஸ் ஃப்ரம் த பிளாட்டியூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பிளெயின்னா சமமான வெளியிலேருந்து, பிளாட்டியூன்னா ஒரு ஹையர் எலிவேட்டட் பிளெயின்லேருந்து பிரித்து கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேஜர் ஹில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வாது, ஷெர்வராயன், கல்ராயன், கொல்லிமலை அண்ட் பச்சைமலை ஹில்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னா நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஸ்டேட்டு, மோஸ்ட்லி மேலேயே தான் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அக்ராஸ் தி வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதுக்கு அந்த இடத்துலலாம் இது பரவி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெனி பீக்ஸ் பார்த்திங்கன்னா 1100 to 1500 மீட்டர் தான். ஆனால் வந்து வெஸ்டர்ன் காட் அளவுக்கு ஈஸ்டர்ன் காட் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹைட்டெல்லாம் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் அதோடைய ஹையஸ்ட் பீக் வந்து மேல்பட்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வைணவ் பாப்பு அப்சர்வேட்ரி கூட அங்கே காவலூர், இது கேஏங்க, காவலூரில் வந்து 1967லேயே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அப்சர்வேட்ரி வந்து இந்த ஜவ்வாது ஹில்ஸில் தான் அமைஞ்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் மெனி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்கும்னா ப்ளூயிஷ் கிரே கிரைனைட்ஸோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் இருந்துச்சாமா, மெடிசினல் ஹர்ப்ஸ் இருக்காமா, நிறைய சந்தன மரங்கள் கூட இருந்திருக்கு. பட் இல்லீகல் லாகிங் அப்படின்னா வெட்டிட்டு போனதுனால இப்போ அதெல்லாம் டிஸப்பியர் ஆகிடுச்சுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஜவ்வாது ஹில்ஸ். ஓகேங்களா.
அடுத்து பார்க்குறது வந்து கல்வராயன் ஹில். கல்வராயன்ற ஹில் பேர் எப்படி வந்ததுன்னா காரலார் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வந்தது. எனக்கு தெரியல அது ஆரா வியான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் நேம் ஆஃப் த ப்ரெசன்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ட்ரைபுடைய பழைய நேம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மலை, ஆரல்வாய் மலை, ஜவாது அண்ட் ஷேர்வராயன் ஹில்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தே ஆர் செப்பரேட்டிங் காவேரி அண்ட் பாலார் ரிவர் பேசின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் கூட இந்த ரேஞ்செல்லாம் சேர்த்து இந்த ஹில்ஸ்லாம் சேர்த்து தே ஆர் செப்பரேட்டிங் தி காவேரி அண்ட் பாலார் ரிவர் பேசின்றதை சொல்லியிருக்காங்க. இதோடைய ஹில்லோட ஹைட் வந்து 600 to 1200 மீட்டர் தான் இருக்கும். இது வந்து 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க, நார்தர்ன் செக்ஷன், சதர்ன் செக்ஷன்னு. நார்தர்ன் செக்ஷனை வந்து சின்ன கல்வராயன்னு சொல்கிறாங்க, அது 825 மீட்டர் தான் இருக்கும். சதர்ன் செக்ஷனை வந்து பெரிய கல்வராயன்னு சொல்கிறாங்க, 1220 மீட்டர் வந்து இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஷேர்வராயன் ஹில்ஸ். ஷேர்வராயனாலே சேலம், ஏற்காடு. ஓகேங்களா, இட் இஸ் அ மவுண்டன் ரேஞ்ச் நியர் சேலம் சிட்டி. ஏன்னா நான் இது போயிருக்கேனால எனக்கு நல்லா தெரியும். 1200 to 1620 மீட்டர். இது எப்படி நேம் பண்ணாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு கோவில் இருக்கும், அங்கே இருக்க கடவுள் பேர் வந்து லோக்கல் டெய்ட்டி பேர் வந்து ஷேர்வராயன். ஸோ இந்த மலைக்கு பேரும் ஷேர்வராயன் ஹில்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. அங்கே இருக்க ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலைக்கரடுன்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பீக் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட். ஈஸ்டர்ன் காட்டுடைய சதர்ன் பார்ட்லேயே இது தான் வந்து சோலைக்கரடுன்றது தான் வந்து ஹையஸ்ட் பீக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள், எனக்கு திடீர்னு இப்போ தான் தோணுச்சு. ஈஸ்டர்ன் காட்டில் இருக்க ஹையஸ்ட் பீக், இது சதர்ன் பார்ட்டோடைய ஹையஸ்ட் பீக் எதுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மாதிரி தான். இந்த சோலைக்கரடுடைய ஹைட் வந்து 1620 மீட்டர். ஓகேங்களா, இதோட ஹில் ஸ்டேஷன் வந்து ஏற்காடு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து புவர் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஊட்டிக்கு போக முடியாதவங்க ரொம்ப ஃபினான்ஷியலி இதாக இருக்கவங்க ஏற்காடுக்கு போகலாம், அதனால புவர் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்கிறாங்க. ஷேர்வராயன் டெம்பிள் வந்து இருக்குது, அதுதான் வந்து அங்கே இருக்க ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த ஷேர்வராயன் டெம்பிள் இருக்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1623ன்னு சொல்கிறாங்க. பீக்கில் வந்து சோலைக்கரடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கோவிலுக்கு போயிருக்கேன், ஒரு குகைக்குள்ளே வந்து கோவில் இருக்கும், கீழே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப மேலே தான் இருந்தது. 1623 மீட்டர் ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து கொல்லி ஹில்ஸு. கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்டான ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் தான், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 2800 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா, 1300 மீட்டர்ஸ் அப் டு ஹைட் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா கொல்லி ஹில் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு பேரலாக போகுதுன்னு சொல்கிறாங்க. பேரலாக என்ன, இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இது போகிற மாதிரி இதுவும் போகும், ரெண்டும் ஒட்டாது அந்த மாதிரி. அர்ப்பலேஸ்வரர் டெம்பிள்ன்ற ஒரு டெம்பிள் இருக்குது, அது வந்து ஒரு புனித ஸ்தலம், பில்கிரிம்ஸ் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் கவர் ஆஃப் த எவர்கிரீன் ஆர் ஷோலா ஃபாரஸ்ட் இருக்குமாம்மா வென் கம்பேர்டு டு தி அதர் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காடோட. ரொம்ப செழிப்பான ஒரு இடமா இந்த கொல்லி ஹில்ஸ். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், சித்தர்கள்லாம் கொல்லிமலையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹில். ஓகேங்களா, காஃபி பிளான்டேஷன், ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் சில்வர் ஓக் எஸ்டேட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது வந்து பச்சை மலை. இது வந்து லோயஸ்ட் ஹில் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கீழே இருக்க ஒரு ஹில் ரேஞ்ச். ஐ மீன் ஹைட்லாம் பெருசாக இருக்காது. இது எங்கே இருக்குதுன்னா பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் சேலம் அந்த ஏரியாவில் இருக்குது. பச்சைன்ற பேர் நமக்கே தெரியும், க்ரீன். ஏன்னா அங்கே க்ரீனரான வெஜிடேஷன் கம்பேரிங் அதர் ஹில்ஸோட கம்பேர் பண்ணும்போது இருக்கனால அதை பச்சை மலைன்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஜாக் ஃப்ரூட் ரொம்ப பாப்புலரான ஒரு சீசனல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ஹார்டிகல்ச்சரல் ப்ராடக்ட், மேபி ரொம்ப காமன் டேர்மாக அக்ரிகல்ச்சருக்குள்ளே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட் ஜாக் ஃப்ரூட் வந்து கிடைக்குதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஈஸ்டர்ன் காட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் பீக்ஸ் என்ன, அதோடைய ஹைட் என்னன்றதை கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. என்னால் இந்த நம்பர்ஸை சொல்ல முடியல. ஓகேங்களா, ஓகே. தென் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் சர்வே ஹில்ஸு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க, ஷியோராக கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது. நீலகிரியில் இருக்குது, கோயம்புத்தூரில் மருதமலை, வெள்ளையங்கிரி அண்ட் ஆனைமலை, தருமபுரியில் தீர்த்தமலை. இதுக்கு மட்டும்தான் நான் போயிருக்கேன். சித்தேரி அண்ட் வத்தல் மலைக்கு நான் போனதில்லை. எங்கள் ஊரில் இருந்துட்டு நான் இது ரெண்டையும் இன்னும் பார்க்காம இருக்கேன். ரொம்ப மோசமான விஷயம். கூடிய சீக்கிரம் இந்த வத்தல் மலை போகணுன்றது சின்ன வயசுலேருந்து ஆசை, போகணும் ஒரு நாள். தென் திண்டுக்கல்லில் இருக்க பாளையமலை, கொடைக்கானல் இருக்குது, இது கொடைக்கானல் போயிருக்கேன். தென் ஈரோடில் சென்னிமலை, சிவன் ஹில்ஸ் போனதில்லை. வெள்ளூரில் ஜவ்வாது, ஏலகிரி அண்ட் ரத்னமலை இதெல்லாம் போனதில்லை. நாமக்கல்லில் கொல்லி ஹில்ஸ் போனதில்லை.
சேலமில் ஷெர்வராயன் இது ஒன்று தான் போயிருக்கேன். கஞ்சமலை அண்ட் சாக் ஹில்ஸ். தென் விழுப்புரமில் கல்வராயன் அண்ட் ஜிஞ்சி ஹில்ஸ், பெரம்பலூரில் பச்சைமலை, கன்னியாகுமரியில் மருத்துவவால் மலை, திருநெல்வேலியில் வந்து மகேந்திரகிரி அண்ட் அகஸ்தியர் மலை. ஓகேங்களா, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ நான் வெஸ்டர்ன் காட் முடிச்சுட்டு பிளாட்டியூஸ்குள்ளே வந்துட்டோம். பிளாட்டியூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்டுக்கும் வெஸ்டர்ன் காட்டுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா. பிளாட்டியூக்கான கரெக்டான பேர் என்னென்னா ஒரு ஹையர் எலிவேட்டட் பிளெயின், சமமான வெளி, கொஞ்சம் தூக்கணமாக எப்படி சொல்கிறது, ஒரு மேடான இடத்துல இருந்தால் அதை பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இது ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா டெக்கான் பிளாட்டியூ இல்லையா, பெனின்சுலா பிளாட்டியூ இல்லையா, அதனால். ஏரியா வந்து கிட்டத்தட்ட 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ப்ராடர் வந்து நார்த்தில் இருக்கும், போக போக சவுத்தில் அந்த ஒரு நேரோவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷேப்பே அப்படி தான் இருக்குது, நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்காமா. தமிழ்நாடுல பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டை வந்து பாரமஹால் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இதுதான் எங்கள் ஊர்கிட்ட தான், எங்கள் ஊரில் தான் இருக்குது இந்த பாரமஹால் பிளாட்டியூ. ஓகேங்களா, தருமபுரியில். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைசூர் பிளாட்டியூ. ஓகேங்களா, தென் ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 to 710 மீட்டர்ஸ் வரைக்கும் ஹைட்டாக இருக்கும். தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளாட்டியூ வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ. இது நீலகிரிக்கும் தருமபுரிக்கும் நடுவில் இருக்குது. முன்னாடி பார்த்தது மைசூருக்கும் தருமபுரிக்கும் நடுவில், அதுக்கடுத்து தருமபுரி டு இது நீலகிரி வரைக்கும் இருக்கிறது கோயம்புத்தூர் பிளாட்டியூ. ஹைட் வந்து 150 to 450 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சேலம், கோயம்புத்தூர், ஈரோடில் லொக்கேட் ஆகிருக்காமா. 2560 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. 352 to 710 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கும் வெரி ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஏன் 2 வாட்டி கொடுத்தாங்கன்னு தெரியல. மொய்யர்னு ஒரு ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டியூவை மைசூர் பிளாட்டியூலேருந்து பிரிக்குது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து இந்த ரிவர் பேர் தெரிஞ்சுக்கோங்க. ரிவர்ஸ் லைக் பவானி, நொய்யல், அமராவதிலாம் ஒரிஜினேட் ஆகுது ஃப்ரம் வெஸ்டர்ன் காட், ஃபார்ம்ஸ் தி வேல்யூ. பவானி, நொய்யல், அமராவதிலாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ட்ரிபியூட்ரி. ஓகேங்களா, அந்த ட்ரிபியூட்ரி வந்து அங்கே ஒரிஜினேட் ஆகி இதில் சேர்றதுனால தான் அந்த ட்ரிபியூட்ரின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்ரினா இப்போ காவேரி ரிவர்லேருந்து வெளியே போச்சுன்னா அது டிஸ்ட்ரிபியூட்ரி. ஏன்னா இது தனியாக ஒரிஜினேட்டே ஆகும், அதனால இது ட்ரிபியூட்ரி. ட்ரிபியூட்னா என்ன, ஜஸ்ட் டூயிங் சம் கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் ட்ரிபியூட்ரி டிஸ்ட்ரிபியூட்ரி கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதனால் சொன்னேன். மெனி இன்டர்மவுண்டைன் பிளாட்டியூஸ் எல்லாமே நிறைய இருக்குது நீலகிரிஸில் சொல்லியிருக்காங்க. இன்டர்னா 2 நடுவில், மவுண்டெயின் 2 மவுண்டெயினுக்கு நடுவில் பிளாட்டியூஸ் எல்லாமே ஃபவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீலகிரியில். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா சிகூர் பிளாட்டியூ இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மதுரை. எப்படி மேலே பாரமஹால் பார்த்தோம், கோயம்புத்தூர் பிளாட்டியூ பார்த்த மாதிரி இப்போ வந்து மதுரை பிளாட்டியூ. இது மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. எக்ஸ்டெண்ட் அப் டு த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட் வரைக்கும் இருக்குன்றாங்க. வைகை அண்ட் தாமிரபரணி வந்து அங்கே தான் பேசன்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்றாங்க. அவ்வளோதான், நம்ம அதை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பிளெயின்ஸ் பிளாட்டியூ முடிச்சுட்டு பிளெயினுக்கு வரோம். தமிழ்நாடு பிளெயின்ஸ் வந்து இன்லேண்ட் பிளெயின், கோஸ்டல் பிளெயின் 2ஆக பிரிக்கலாம். இன்லேண்ட்னா என்ன, லேண்டு உள்ளேயே இருக்கிறது. இட் இஸ் ட்ரெயின்டு பை த ரிவர் பாலார், பொன்னையார், காவேரி அண்ட் தாமிரபரணியால் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. காவேரி பிளெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா பெரிய பிளெயின், காவேரி பெரிய ரிவர். ஸோ அங்கே ஃபர்டைல் பிளெயின்ஸ் அதிகமாக இருக்கனால இட் இஸ் ப்ராமினென்ட், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா காவேரி எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் காவேரி டெல்டா ரீஜன் தான். சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் நாகப்பட்டினம். ஓகேங்களா, அதுக்கடுத்து கோஸ்டல் பிளெயின் பற்றி பார்க்கணுன்னா, கோஸ்டல் பிளெயின் என்ன சொல்லுவாங்கன்னா கோரமண்டல்னு சொல்லுவாங்க. கோரமண்டல் இஸ் நத்திங் பட் த சோழமண்டலம். ஓகேங்களா, லேண்ட் ஆஃப் சோலாஸ்னு சொல்லுவாங்க அந்த பிளெயின். இது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்குது. ரிவர்ஸ் ஃபார்ம்டு பை த rivers that flow towards the east, drain in the Bay of Bengal. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்லோப்பியாக இருக்குது இல்லையா. அப்புறம் மோர் தென் 80 கிலோமீட்டர் வைடாக இருக்கும் சம் பிளேசஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோஸ்டல் பிளெயின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் வில் பி வைடர் தேன் தி வெஸ்ட்டு. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. மும்பையெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பீச்சே இருக்காது, ஆனால் இந்த சைடு மரீனாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பீச்சாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. தோ இட் இஸ் அன் எமர்ஜ்டு கோஸ்ட்டாக இருந்தாலும் சம் பார்ட்ஸ் வந்து சம்மர்ஜ் ஆகிருக்கு. அவ்வளோ வெளியே தெரிஞ்சும் நிறைய சம்மர்ஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய சாண்ட் டியூன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு கோஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் டூட்டிகோரின் வந்து கோஸ்ட்டில் நிறைய மணல் திட்டுக்கள்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை தெரின்னு சொல்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோரல் ராக்ஸ்.
கோரல் ராக்னா பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஃபவுண்ட் இன் த ஹெட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட்டில் இருக்க கோஸ்டல் பிளெயினில் அதோடைய ஹெட் ஆஃப் த கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு மேலே, தலையிலன்னா என்ன அதுக்கு மேலே அந்த இடத்துல இந்த கோரல் ராக்ஸ் இருக்குது, பவளப்பாறை இருக்குது. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் கல்ஃப் ஆஃப் மன்னாரை வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. கோரல் ராக்ஸ் அதிகமாக இருந்தால் அங்கே நல்ல ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து கோஸ்ட் பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து அப்படியே பீச்சுக்கு வந்துடலாம். சிசின்னா கோரமண்டல் கோஸ்ட்டுங்க, அலாங் வித் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்டு. இந்த இடத்துல இந்த பீச்சஸ் இருக்குது, நிறைய பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸாட்டிக் பீச்சஸ் இருக்குது. நிறைய பனைமரம் அண்ட் கேஷரினா சவுக்கு மரம் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடுல ஃபேமஸ் பீச் வந்து மரீனா பீச் நமக்கு தெரியும், அண்ட் எலியாட் பீச் ஆஃப் சென்னை, தென் கோவளம் அண்டு சில்வர் பீச் ஆஃப் கன்னியாகுமரி. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதோட நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து முடிச்சிட்டோம், லெசன் முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் நான் போட்டுடுறேன். ஓகேங்களா, ஐ ஹோப் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்க தெரியலையோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் படித்தா கொஞ்சம் புரியாதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்ட ஒரு கொஷினுக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you all.